அடுப்பு போச்சா இடுப்பு போச்சா எனக்கு இடுப்பா ஒட்டு கிடப்பா எனக்கு புளிப்பு கிடைக்கலமா புடிக்கிறதுக்கு நல்லா புடிச்சு தூக்கணுமா புடிச்சு தூக்குறா நீ நட பண்ற பல்லுவாட பூச்சி என்ன பார்த்தா முதல்ல கண்ணடிச்சுல பொருத்தமா எனக்கு முடியல பையா வயசாகி போச்சு 99 வயசாகி போச்சு வயசுல இவ்வளவு அழகாக்குறேன்னா இன்னும் 16 வயசுல எப்படி இருந்திருப்போம் பையா கண்டிப்பா நீ சூப்பரா இருக்குமா ஏடா பத்து பையா அப்பா அம்மா அந்த 16 வயசுல மதல்கார ஒட்டுமாரி இப்போ அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வந்திருக்கனே என் பேர் தெரியுமா என்ன பேரு சொல்லணுமா பேர் என்ன தெரியுமா காந்தாரி காஞ்சாரி போனவரா காஞ்சாரி கிடையாது கருவத்தரித்ததோரு கலசங்கள் உண்டு செய்து காந்தாரி நம்ம பசங்க எத்தனை பேர் தெரியுமா 100 பேர்கள் அப்ப உனக்கும் குடுக்கவே வேலை இருக்காது ஏண்டா உனக்கு ஆகறதா எப்படி காட்டுது 100 பேர்கள் இந்த நேரத்தில் பார்த்தால் கருவத்தரித்ததோரு கலசங்கள் உண்டு செய்து காந்தாரி என் பேரோ காந்தாரி 100 பேருக்கு அம்மா நான் தான் பையா காந்தாரி மக்கள் எல்லாம் எங்க அப்பா அப்பா எங்க அம்மா கொஞ்சம் ஊம்பு கேஸ்ட ஊத்துறா ஆமா அப்படியா இருந்தாலும் இந்த நாட்டில் நான் ராணியா இருக்கிறேன் என்னவா பூசுற ஐயோ ஐயோ கத்துது யாரு வராத பார்க்கலாம் பையா ஐயோ
என்னடா செஞ்சா? 100 பிள்ளைய பெத்த மாமி. நான் உனக்கு ஒரு பிள்ளை 101 பிள்ளையா என்ன நினைக்க கூடாதா? ஆமா. இப்படி எல்லாம் செய்யாத மகனே. அண்ணன் மனைவி என்று சொல்லக்கூடாதா? அத்தை, இது என்ன நியாயம்? அடுத்தவன் மனைவி என்று பாராமல் இப்படி மேடை ஏற்றி என்னை இழுத்து வந்து அசிங்கமெல்லாம் படுத்துறானே, இது நியாயமா? 5 பேர்கிட்ட போறது இருக்குது, எங்க பசங்கிட்ட போறதுக்கு உனக்கு என்ன கேள்வி? பசங்கிட்ட ஒரு நாளைக்கு போனா தான் உனக்கு என்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்தாங்க. 10 நாள் வந்தா 10 நாள் வந்தா என் பசங்க 99 பேருமா வந்தான். 10 நாள்
அவன் என்ன அப்படா தப்பு செய்யறான் ஒண்ணு தப்பு செய்ய கிடையாது என்ன மயிர பிடிக்கிறா தள்ளி விடாத என்னை தள்ளி கொண்டு போவா என்னை கிட்டி விடாத தட்டை என்னை கிட்டி கொண்டு போவா இப்படி எல்லாம் செய்யாத அத்தை மகன் எதுவும் செய்ய மாட்டான் 5 பேர் இப்ப படுக்கிறது இருக்குது இந்த 100 பேர் என் மகன் குற்றநாட்டு பார்த்து நடிகை போட சீக்கிரம் ஆனால் ஆண் பெண் அடைகள் கொத்தடிமைய போன பின்பு கடுமையா என் தாய் பண்ண போய் கட்டையை கொண்டதாலே என்னை விட்டு போவதற்காக நான் வந்திருக்கேன். குளிர் விட்டு இணங்கி போகக்கூடியவன் ஆனா காசின்னு வந்து சொல்லக்கூடாது. நாள்தோறும் குளிர் விட்டு இணங்கி போகக்கூடியவன் தானே மாமன்மார் மச்சனமார் உற்றோர் பெற்றோர் இருக்கக்கூடிய சபைக்கு வருவதற்கு
யோகி யோகி என்ன கொடுப்பாவி கொடுப்பாதா இப்படியெல்லாம் என்ன குடும்பம் செய்வதை கணவர் பார்த்தாரனா உன்னை தூக்கி போட்டு நாக்க ரெண்டா கிடந்து வந்தா போயிடு. என்ன தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டு தெரியுமா? கொட்டை இழுக்காமல் ஆமா உன்னை போய் விடுவதா முடியாது. 100 பேருக்கு முந்தி பிறந்தவன் என்ன இழுக்காத போனா துரியோதனன் எனக்கு நான் தம்பியாக்குவானா? முடியாது முடியாது. பட்டிய பாண்டவன் வியாமானி பசங்க பரதேசியவன். ஆமா இப்ப பரதேசியவங்க படி வாங்கி சோறுண்ணி அடிமைய போனான். மண்ணி உண்ணிக்கொள்ள பெண்ணி ஆதிக்கொள்ள சின்ன பெண்ணமாக என்னதே பந்தம் செய்யவோ இழுக்கவோ இழுக்கவோ ஐயோ பாவி நீ சக்கட்டான்
உன் செகண்ட் நம்பர்லாம் சொல்லு சொல்லு துடிக்கிறார் உன் சமர்ப்பங்கள்லாம் சொல்லு சொல்லு இந்த வீரராக நடிக்கிறார் முக்காலே காகம் இந்த ஏரி இல்லையா ஏரியில ஒரு கொக்கு மீன் தலையில துளாவிட்டு போமா அப்படி துளாவிட்டு போற நேரத்துல காகமானது அந்த மரிசில பக்கம்னு இந்த கொக்கு போல நம்ம மென்மை ஆகணும் அப்படி நினைத்து பார்த்து கொண்டு இருக்குமா ஒரு நாளைக்கு இந்த நீர்ல நம்ம முழுவதுனால தானே வெள்ளையாக்குது கொக்கு அப்படின்னு சொல்லி இந்த காகம் நினைச்சான். அப்ப என்ன செஞ்சு இந்த காகம் அந்த தண்ணீர் போய் முழுகி முழுகி எழுந்துச்சான். அப்பயும் காகம் காகம் தான் கொக்கு கொக்கு தான் கொக்கு வெண்மை நேரம் அவ கொக்கா காக்கையா எனக்கு கொஞ்சம் காக்காயில சேர்த்துட்டாங்க மதனி ஓடா துச்சோதினா காக்கை இவ கொக்கு அந்த ஒட்ட கலவை வச்சேன் சுமாரு சோத்து கதையத்த நாய் மண்டபத்தை பார்க்க போன சாப்பிட்டோமா சூத்து பண்ணி போக ஒரு ஆட்டம் ஆட வேணும்னு சொல்லி இது யாருக்கு தகும் நாம பிறந்த சைக்கிள் கள்ளக்குள்ள திருவார் மரவன் சோழி யுகமா திரும்ப பக்கம் இந்த புத்தியல் நமக்கு தகாதுன்னு சொல்லி எங்க அண்ணன் எப்படியா சூதாட்டக்கார யாரு இவங்க வீட்டுக்கார சூதாட்டக்கார சூதாட்டத்துக்கு ஆசைப்பட்டு ஆட்டத்து அவனை மட்டும் இல்ல நாட்டையே தோற்றான் நகரையே தோற்றான் யானை சேனைகளை தோற்றான்
பட்டு பண்டாரங்களை போட்டான் ரோக்க ரோசனங்களை போட்டான் தன்னையை போட்டான் ஏனையர்களை உன்னையை போட்டான் ஆட்களை பாடி அழுவையா போனதே இந்த சபையில இருக்கக்கூடியவர் எல்லாரும் பார்த்திருக்காங்க ஆமா சபையில இருக்கக்கூடியவர் அனைவரும் பார்த்திருக்காங்க அங்க வந்து பார் ஒரு வெறி பிடிச்ச நாயே ஒரு ஆளையா மனிதனை குறைந்து எப்படி போதும் சரி முந்த நாய் எப்படி குறைக்குதோ அந்த ஏதான சவுண்ட் கேட்டாங்களா அது போல இப்ப கடிக்க வந்த மாதிரி கலதிக்கு உபதேசா ஒரு உப்பு எடுத்து போச்சுருக்கோம் அதனால கலந்து உப்பு எடுத்து அப்போ போற ஒரு வண்ணானா துணி துவைக்க போறேன்னா கலந்த மரதம் மூட்டை கட்டி அப்படி தூக்கிட்டு போற நேரத்துல இந்த கழுதை ஓட்டி போகும்போது ராஜா வீட்டு ஓரே தான் போகணும் வழி அப்படி போற நேரத்துல கழுதைக்கு நல்ல தீனி வைத்து நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்து கழுதே ராஜா வீட்டாண்டு போனா ஒண்ணுமே கத்தாம அமைதியா போ ராஜா நம்மளுக்கு வந்து சன்மானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாரா அந்த கழுதை சொன்னதுங்களா காது படபடன்னு ஆட்டிட்டான் நல்லா சாப்பிட்டு அப்போ இந்த சொன்னதெல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்லி இந்த வண்ணா ஏத்தினாராம் மறுநாள் மூட்டையை கட்டி குதிரை அந்த கழுதை மேல ஏத்தி ஓட்டிட்டு போனாராம் போகும்போது கழுதை முன்ன போக அந்த மூட்டையோட அந்த சாம்பல் ஒரு வாரமா இருந்துச்சான் அந்த சாம்பல்ல புரண்டு கழுதை பாருங்க பெருத்த மலையம் பெருத்ததோர் மலை ஒரு வெறி பிடிச்ச நாய் நாய் அந்த நாயே ஒரு நாளைக்கு அது வெறியேறி இருக்கும் ஏத்த பிறகு அந்த மலையை பார்த்து அந்த நாயே குலைக்குமா
அது போல அந்த அம்மாவை பார்த்து கொலைக்கிறேன்றாங்க. அவ என்ன நாய்ங்கிறா? எப்ப நான் நாய்? அப்புறம் கழுத மூட்டை எடுத்துட்டு போகும்போது ஒரு வண்ணா பார்த்து ராஜா விட்டு அறியாம குதிரை ஓட்டு போகும்போது அங்க சாம்பல பார்த்தா இருங்க சாம்பல் அந்த சாம்பல பார்த்தா அந்த குதிரை வந்து மூட்டை எரிக்கிட்டு அந்த குதிரை பெறணுமா? அப்போ யாரு சாம்பலே? சபையில் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மேடையில எத்தனையோ கலைஞர்களை பார்த்திருக்கீங்க. ஆமா, சித்தருக்கு கெட்டியவர் நாங்க பெரியாதுன்னு சொல்ல இல்ல. கற்றது கைமண் அளவு கற்காத உலகம். ஒற்றை தலைமகள் ஓதி கொண்டிருக்க கல்வி எங்கே போய் நிற்கும் தெரியாது. ஆமா, இது என்ன தெரியுமா? திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை பேரரசு பெரியநகரம். அந்த புதூர் நாட்டுக்கு அடுத்தது 3 பஞ்சாயத்து. முதல் பஞ்சாயத்து புதூருமான நகரம். இந்த புதூருமான நகரத்தை அகிலண்ட கோடி பிரம்மராய சர்வசங்கரி தயா கூட்டணி ஜெகத்காரணி பரிபூர்ண சொல்லக்கூடிய 4448 அவதாரங்கள் கொண்ட உலகம் போட்டு உத்தம மாதா அன்னை துர்கா நாடக சபா குழு. இந்த குழுவுகளிலே பயிற்சி பெற்றவர், ஊரு நாட்டாமை, ஸ்டேட் பேங்க் மேனேஜர், நாடக ஆசிரியர், அதாவது சாம்பசிவம். அதே நமது ஊரு நாட்டாமை ராம கவுண்டர் நாட்டாமை அவருடைய தலைமையிலும் இன்னும் அந்த நாடக ஆசிரியர் கலைஞர்களுடைய தலைமையிலும் இந்த மேடைக்கு எங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுத்து இதே நமது தமிழ்நாடு காவல்துறையிலே பணியேற்றி வரக்கூடிய எனக்கு அருமை மருமகன் யார் அருள், அவர் கையில தாம்பரத்தை கொடுத்து சூழும் பகடை புயல் என்கிற நாடகத்தை இந்த மகாபாரதத்திலே முக்கியமான கதாபாத்திரம். இதுவும் என்னது கதாபாத்திரம். மற்றதெல்லாம் போட வேணும் கூட ஆடி. இதிகாசம் என்பது 3. இதிகாசம் என்பது 3. ஒன்று சிவரகசியம், இன்னும் ஒன்று ராமாயணம், மூன்றாவது மகாபாரதம். மகாபாரதத்துல இல்லாத அறமே கிடையாது. அறம் என்றால் தர்மம், அறம் என்றால் தர்மம், அறம் என்றும் 5வது வேதம் என்றும் கூறுவதுதான் இந்த மகாபாரத கதை. இது படித்தவர்களுக்கும் இது ஆடியவர்களுக்கும் செவியால கேட்டவர்களுக்கும் சாலோக சாமீப சாயுட்டம் என்பது 4ஆம் பதவி. இந்த 4ஆம் பதவி கிடைக்கும்னு சொல்லி பூர்வீகத்திலே சொல்லுது, மகாபாரதத்திலே சொல்லுது இல்லையா? அப்படி இருந்த போதிலும் இந்த தினத்திலே இந்த மகாபாரத கதையிலே இந்த சூது பகடை தொழில் என்கிற நாடகத்துல இதை எழுதியவர் இந்த நாடகத்துல பாடக்கூடிய பாட்டு இதை நல்லா கவனிங்க. ஆடிப்பாங்க, பாடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். இதை எழுதிக்கிறவன் என்னடி எழுதிக்கிறான் தெரியுமா? என்னடி என்ன டீ போட்டு எழுதிக்கிறான், என்னடி என்ன பேசுறான்னு சொல்லி எழுதிக்கிறான். இதை எழுதவனுக்கு இந்த விரல 10 வருடம், இந்த 10 வருடம் முடிஞ்சிருச்சான். 10 விரலம் முடிஞ்சிருச்சு. அது எழுதுன ஆசிரியருக்கு அந்த 10 விரலம் முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கமாகப்பட்டது என்னடி என்னவன் பேசுறான்னு சொல்லி அந்த மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோ. நாங்க இந்த கலியை நம்பிதான் வாழ்றோம். இந்த கலியை நம்பி வாழ கிடையாது. இந்த கலியாகப்பட்ட இந்த கலைவாணி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு ஆதரவு நீங்க கொடுத்து இந்த கதையை கெட்ட கதையாக இருந்தாலும் முற்றில கெட்ட கதையாக இருந்தாலும் முற்றில கேட்க வேண்டும் என்பதை உங்க இருக்கிறவங்களை கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்ளுது. இந்த நாடகத்தை இன்னும் ஒரு காலவரில் முடிச்சு செய்யணும். உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு உற்சாகம் இருந்தா இந்த நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக கம்பெனிக்கும் எல்லாருக்கும் இந்த பாஞ்சாலி அம்மையாருக்கும் உற்சாகப்படுத்தி ஒரு கைத்தட்டு போடும். இதே நேரம் தானலட்சுமி, தர்மலட்சுமி, அன்னலட்சுமி, அமிர்தலட்சுமி என்று சொல்லக்கூடிய பசுமுகத்தை பார்த்து பால் வாக்கு திரு மகாலட்சுமி மயிரம்மாள் இந்த இடத்திலே புனிதமான வேளையிலே அம்மனுடைய அனுகிரகத்தால் கொடுத்திருக்காங்க. நோய் இல்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வங்களை பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். இருந்தாலும் இந்த தினத்திலே அதனாலே
ஒரு ஹரிச்சந்திர சொன்ன நீதிமொழி அங்க ஒரு அண்ணா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா பிறக்கும் போது ஒரு மேடை, இருக்கும் போது ஒரு மேடை. பிறக்கும் போது எதை கொண்டு வந்தாய் மனிதா, இருக்கும் போது எதை கொண்டு போகிறாய் மனிதா. என்னதே இருக்கும் போது எதை கொண்டு போகிற மனிதா, முடி சார்ந்த மன்னரும் முடிவிலே ஒரு பிடி சாம்பல் ஆவார். எப்படி முடி சார்ந்த மன்னரும் முடிவிலே ஒரு பிடி சாம்பல் ஆவார். பிறக்கும் போது பள்ளிக்கூடம் உடையது, பிறக்கும் போது என்ன உடையது? அது பள்ளிக்கூடம் உடையது, பள்ளிக்கூடம். பிறக்கும் போது பள்ளிக்கூடம் உடையது, இறக்கும் போது மண்குடம் உடையது. எங்க உடைக்கிறாங்க? சுடுகாட்டு. இருக்கும் போது மண்குடம் உடையது. நாம இருக்க வரையில் பிறர் மனுஷன் புண்படாமல் வைக்கிறோம்னா நாட்டுல சிறந்த மனுஷன் வச்சு வாழ்றோம்னா. நான் பேசணும்னு சொன்னா எவ்வளவு பேசு இல்லையா? சரி பாட்டு சரி உனக்கு ஏற்றபடி எல்லாம் வீசுகிறாய். மண்ணி உன்னிக்கொள்ளே பின்னி நான் கொள்ளே. சின்ன பின்னமாக முன்ன பின்னமாக நான் பந்தம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மாமாய் மச்சான் ஒத்தா ஒரு உறவினர் வேண்டும் என்று இருந்தால் பெருமையை கொள்கிறார். நீங்கள் எண்ணாமல் நெருப்பில் விழுகிறார். தலைமை போத்தின ஆடுற மாதிரி ஆடாத, நீண்ட நாள் நினைக்காது. அப்ப நீ யோகியமானவா, உங்க புருஷன் மாதிரி யோகியமான.
நீதிகள் ஆன பேருக்கு நிமையிலே கண்ணீருங்கள். ஆமா. நீதிக்கு நிமையிலே கண்ணீருங்கள். இப்ப ஓலமிட்டு அடைக்கூடியவள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் முதல் கொள்ள கண்ணு. ஆமா. நீலிக்கு மேல நிதி. இவ நீலிக்கு மேல் நீலி. உன்னை விடுவதா? எப்படி? இந்த வித்தியெல்லாம் இருக்கட்டும். நினைக்காத, குலைக்காத, தலைக்காத. இந்த பொங்கனி வாத்த ஒரு நாளைக்கு பழிக்காமல் போகாது. இந்த பார்மனருக்கல்ல நல்ல புத்தி அடிச்சு வருகிறதோ துர்புத்தி கிடைக்காது. நீ தர நீ தத்து நிலத்தில் இவ பத்தினி அவர் சொன்னா பலிக்குமா? நெருப்பில் விழுகிறார். நான் ஒரு அக்கினியில் பிறந்தவன் நீ அறியாமல் என் மேல விழுகிறாய். நீ ஒரு நாளைக்கு எரிந்து நீ சாம்பலாக போகப்படுவன். பத்தினி சொல்றாளே 6 பேர். எத்தனை? 6 பேருடைய 6 பேருக்கிட்ட நாள்தோறும் குளிர் விட்டு இணங்கி போகக்கூடியவள் 5 பேர் இல்ல. 5 பேருக்கு. என் கண்ண ஒருத்தருக்கான துரியோதனை அவனோட ஆறாவது இருக்கட்டும். எழுதுவா மிரட்டாதே. என் வார்த்தைக்கு இணங்கி வந்தால் ஆட்சி வரவில்லையான சொல்லுங்கள்.
பாண்டவள கடியன் விதி நல்லா விதி திருமணத்திட்ட போது மதையிலேயே அண்ணனுக்கு மனமால சூட்டி இருந்ததே உண்டானால் இந்த விதி வந்திருக்குமா? சோத்துக்கு கண்டவனுக்கு பிறந்த புண்டகஜாதி பசங்க சோத்துக்கு வெளியிலான காட்டுல ஒருத்தன் மேட்டுல ஒருத்த பிறந்தவன் யாரத்த பாண்டவன் கதி இல்லாத பாண்டவர்களை கதி என்று நம்பிக்கொண்டான். இது மட்டும் போகலாம், என்ன அதிசயம் அல்ல பின்னாலே இருக்குது. நீ சொல்லிய வண்ணமே மரியாதையோடு அண்ணி என்ற முறைப்படி அழைத்து உன்னை தோற்றவர்கள் என்றும் பின்னை தோற்றவர்கள் என்றும் உன்னை தோற்றவர்கள் முந்தரி உண்டானால் உன்னை என்ன வைத்து தோற்றாரா இல்லது அவரை வைத்து தோற்றாரா? ஆனால் அவரை தோற்றினார் இல்லை, அவர் வந்து அழைத்தால் நான் வருவேன், இல்லையானால் நான் வரமாட்டேன் என்று சொன்னார். ஓடினேன் தேடினேன். நம்ம தாயார் காந்தாரி இடத்தில் இடந்தவளை சிகை பிடித்து இடந்தே ராஜ சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சரி அண்ணா, உன் முன்ன நிறுத்திருக்கிறேன், என்ன செய்யணும்? இப்ப பார்த்தா இப்பொழுது மரியாதை இல்லை, அவளுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத வார்த்தை வாடா என்றும் போடா என்றும் ஏடகுடமான வார்த்தை, தவறான வார்த்தைகள் ஒரு மச்சனை என்று சொல்லாமல் அறியாமல், ஒரு சொந்த பந்தம் ஒரு பங்காளி என்று அறியாமல் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாய், உணர்கிறாய். கோவம் ஒரு மாதிரி பேசுறான்னா அதனால அவளை என்ன செய்யணும்? இதோ மேல மேல நிறுத்தி. என்ன மேடை? இருக்கக்கூடியது 60ஆம் படி. ஆமா, அங்க எனக்கு பேர் இருப்பது ஜெயக்குந்தி மேடை. மேடை மேல் ஏற்றி நிறுத்தி அவளை வஸ்திரபங்க செய்யும். இவ்வளவு நேரம் மரியாதை போடா என்னும் மரியாதை இவ்வளவு நேரம் மரியாதை அண்ணா எப்ப சொல்லுவேன், எப்ப எனக்கு விட விடுப்பேன். அந்த பங்கார அண்ணனை பார்த்து நகைத்தவா இருப்பதா ஜெயக்குந்தி மேரி. இவ என்ன மாதிரி என்னது ஒற்ற ஆடை. ஆமா, இவன் இன்னைக்கு முட்டுக்காசு ஆயிட்டு. ஆமா, முட்டுக்காசு எல்லாரும் தெரியுமா? மாதவிலகு. ஆமா, ஒற்றை ஆடை இருக்கிறான். இது ஒரு பெரிய பொருள். எப்ப சொல்லுவேன் எப்ப விட என் கை கால்கள் நான் பார்க்கணும். நீ பார்க்கணும், ஒரு மதத்தோட மேல உட்கார வைக்கணும்.
ஆளு ஏய், உள்ள போங்க, உள்ள போங்க. வைக்கிறடா. இவர் ஒரு உலக ரட்சகி. ஆமா. இது இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக ஆ, எம்பெருமானுடைய திருவிளையாடல் இதெல்லாம். ஆமா. இந்த கலியோக பிறக்க நேரத்துல ஆ, இந்த மகாபாரத போரை முடிச்சு ஆ, தர்மராஜா 36 வருஷம் தான் ஆட்சி பண்றாரு. ஆ, அதன் பிறகு இந்த கலியோகம் பிறந்துருது. ஆ, இந்த கலியுகத்துல ஆ, சூது வாது குத்து கொலை ஏமாத்தல் தில்லு முள்ளு இதெல்லாம் ம், நடக்க போகிறதுன்னு சொல்லி ஆ, என்னது ஆ, இதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போனார் தர்மராஜா. ஆமா. ஆண்டவனாகப்பட்ட கல்லா மாறினார். ஆ, எம்பெருமான் கல்லா மாறினார். ஆ, இது எம்பெருமானுடைய திருவிளையாடல். இது பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக ஆமா. இது வைத்து கொடுமிக்கோ ஆ, இந்த எழுதி வச்சார்கள். இந்த கலை ஆயர்கலை 64 கலை என்று சொல்லக்கூடியது ஆ, இந்த தெற்குத்து கலை. ஆ, பாரம்பரிய கலை தான் முதல் கலை. ஆமா. இதுல இருந்து பிரிஞ்சதுதான் மத்ததே. ஆ, இந்த தெற்குத்து கலையில இருந்து போனவன் தான் இன்னைக்கு நாட்டையே ஆண்டுட்டு இருக்கிறான். ஆமா. உண்மைதானே? கை போடுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த தெற்குத்து கலையில இருந்து போனவன் தான் இன்னைக்கு நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. ஆ, ஆகையினால ஆ, இது இப்போ உலக ரட்சகி. ஆ, மண்ணும் அவளே, மரமும் அவளே, செடியும் அவளே, கொடியும் அவளே, புல் பூண்டும் நரக்கரை. ஆ, உலகத்துல எத்தனை பிராணிகள் எத்தனை தாவரங்கள் இருக்குது ஆ, அனைத்தும் அந்த அம்மா. ஆமா. அவளும் நம்மளே, நம்மளும் அவளே. ஆ, இந்த அம்மால தொழில் உரியாலமா வேணாவா சொல்லுங்க. அந்த அம்மா அந்த நேரத்துல மாதவே என்னதே மாதவே ஆயிட்டு இருக்காங்க. ஒற்றை ஆடையோடு இருக்காங்க. வீட்டு தூரம் போயிட்டு இருக்கிறான். உருவலமா வேணாமா? ஆடை உருவலமா வேணாமா? இல்ல வேணான்னு சொன்ன அந்த கோயில் முன்னே நிறுத்திடலாம். இல்லைன்னா செய்யுங்க, நீ செய்யற வேலை செய்யணும்னா செய்யலாம். பெரியவங்களாம் சொன்னா சரி. இல்ல அது செய்யறவங்களா இது செஞ்சதோ போதும். அம்மால வந்த ஏன்னா இந்த கதையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செய்யறாங்க. ஆ, ஆனா ஆ, இந்த ஊரு நல்லதுக்கோசமும் இருக்கும். ஆ, இது என்ன ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்க. ஆகையினால இதை செஞ்சா அடுத்தது தவசு ஆடணும். இந்த இடத்துல என்ன ஒண்ணு 18 போறோம். ஆமா. இந்த இடத்துல அம்மால தொழில் உறிஞ்சா தவசு ஒரு நாளைக்கு விடணும். அதாவது வந்து 18 போரும் ஆடணும். எங்களுக்கு தெரியும். சரி. கலைக்கு துரோகம் பண்ணணும். மேல தொழில் செஞ்சலாம். அண்ணா தியோதனா இல்ல எங்கடா உன்னால முடிஞ்சது நல்லா பண்ண. தெரிஞ்சுக்கணும். டேய், ஏன்னா நான் பார்க்கலன்னு தான் பார்த்தேன். எங்க விட்டதுன்னு தெரியல. அதுக்குள்ள விட்டான். நல்லா தெரிஞ்சுக்குமே. ஆஹா, தெரியல. விட்டுட்டியே. நானும் தான் தூக்கு கொண்டு பார்த்தேன். அது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம். விடாத, விடாத. தம்பி, திருச்சோரா, விடாத. இறைவா, நீ ஒதுங்க சங்கீரனாக இருந்தாயோ ராகவா. தம்பி,
உனக்கு ஆட கொடுப்பானா அந்த நேயா ஏதான ஒரு கட்டிங் நான் முடத்தன நீ காட்டுறதுக்கு கட்டிங் நான் மரே தேது கட்டிங் தம்பி வானத்திலே ஆமா இந்த பூமியில பாயாசம் விட்டு சொன்னாலும் சுட்டுடுவேன். இந்த பூமியை பாயா சொல்றானே வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எத்தனை இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னாலே எண்ணிடுவா இவ்வளவு ஆடி உருட்டனே முடியல. சரி டேய் யார் தெரியுமா? யாரு இதோ பீஷ்மர் பேசுகிறேன். பாண்டா இந்த பாஞ்சாலிய கோயில் வருகிறீங்க. ஆமா திரியானா மேல பார்த்தா உன்னுடைய 100 பேரும் மறையும் வரும் மேல் மாடியில பாக்குறாங்க. அங்க பாரு ஒரு தாத்தா தாத்தா இடுப்புல ஒரு புடவை பாடுறான். இந்த 100 பேர் மனைவிமாறு புடவை இல்லன்னா யாருக்கு யோசிக்கும்? யோ தாத்தா பாஞ்சாலிக்கு அந்த புடவை அப்படியே இருக்குது. 100 பேர் மனைவிமாறு புடவை தம்பி மாநாடா மாநாடா இந்த வேலையே மாநாடா என்ன வார்த்தை ஒரே சுத்தி இருக்குது? ஒரு பொம்பளைய அபிமானப்படுத்தக்கூடாது. இப்படி கௌரவமா சரி விட்டுடலாம். மாநாடா தம்பி தம்பி இது மட்டுமா போட மாட்டேன். ஆனா என்ன ஒரே ஒரு சுத்துக்கு இது அது இழுத்துறவங்க மானா கரெக்டா மானா எடுத்துருவா. ஆனா மானா அங்க பாத்தேன்னா நிலை அசிங்கமாக்குது. ஆமா தாத்தா இந்த ஆடையெல்லாம் எடுத்து உடுத்தா நாராயணன் என்ன பண்றான்? மறு சுத்து விட்டுனே இருக்கிறான். ஆமா உடுத்த அதையெல்லாம் பட்டா பூச்சி. அதனால அப்படி ஆனா அந்த உருண்டை கொண்டே நின்ன ஒரு சுத்து
ஏழு கடல் நீர் ஏழு கடல் நீர் ஏத்தம் போட்டு எரிச்சு சொன்ன கூட எரிச்சிடுவேன். இவ்வளவு ஆடைய வருவது என்ன சூத்த பாகத்துக்கு உன்னால முடியல. சரி போட்டு விடு. அடுக்காது நம்ம கடிப்பி இல்லாத நம்ம ஜெபரத்த முடியல அது உள்ள போடுறா தரம். சரி கேளுங்கள் சபையில் உள்ள பெரியவர்களே, தாய்மார்கள், இது என்ன ஊருங்க? கர்ணவட்டம். கர்ணாவட்டமா? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் தாலுகா, கர்ணாவட்டமான நகரத்திலே எழுந்தருளிய அகிலண்ட கோடி பிரம்மண்டனாக சர்வசங்கரி தயாபூஷணி ஜெகத்காரணி இது சொல்லக்கூடிய 4448 அவதாரங்கள் கொண்ட உலகம் போற்றும் உத்தம மாதா சாமுண்டீஸ்வரி பொன்னியம்மன் திருவிழாவிற்காக இந்த இரவில்லா கண் விழிக்க வேண்டும். இரவில்லா உறங்காமல் இருந்தால் அம்மனுடைய அனுகிரகம் பெருகும். இந்த பூலோகத்திலே வாழுமறையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், சீரோடு செல்வத்தோடு இருக்கலாம். இந்த மாதத்திற்கு 3 மழை பெய்து மனிதர்கள் சுபட்சேமத்தோடு வாழ ஆயர்கலை 64 கலைகளே தெற்குத்து கலையை விடுத்துங்க. இந்த தெற்குத்து கலையாகப்பட்டது சிறிய மகா பாரதத்திலே ஒரு புனிதமான கதை. சூது பகடை திரௌபத தொழில் என்கிற நாடகம் நடத்தியது என்னவென்றால், இது திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் தாலுகா, ஜவ்வாது மலை, புதூர் நாட்டிலே எழுந்தருளி அன்னை துர்கா நாடக சபா குழு. இந்த குழுவுக்கு ஆசானாக விளங்கும் யார் என்றால் ஊரு நாட்டாமை ஏ சாம்பசிவம், ஆர் ராமகவுண்டர் அவருடைய முன்னிலையிலும் நாடக ஆசிரியர்கள் அவருடைய தலைமையில, நாடக கலைஞர்கள் அவருடைய தலைமையிலும் இன்று இரவு நடத்திய நாடகம், அவர் தலைமையில நடத்திய நாடகம் இந்த சூது பகட திரௌபதி தொழில். எங்களால தெரிந்த வரையில் இந்த நாடகத்தை நடத்தினோம். கற்றது கைமண்ணளவு கற்காத உலகளவு எங்களை சிற்றறிவு கெட்டியவாறு நடத்தினோம். இந்த நாடகத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதே உண்டானால் நீ கோடி பணம் கொடுத்தாலும் போதாது, செலவாயிடும். ஒரே 10,000 கொடுத்தாலும் செலவாயிடும். இது போதாது. உங்க கிட்ட இருந்து அழியாத செல்வத்தை ஒண்ணு கேட்கக்கூடியது என்னவென்றால், ஓரளவுக்காவது இந்த நாடகம் பிடிச்சிருந்தா எங்க நாடக ஆசிரியரை பற்றியும் இந்த குழுவை பத்தி உற்சாகப்படுத்தி கைத்தட்டு. மீண்டும் வாய்ப்பு இருந்தா இந்த மேடையில சந்திக்கலாம். அம்மன் பேரில் பஜனை பாடி பூர்த்தி செய்கிறோம். அனைவர்களுக்கும் நன்றி.